உலகத்தில் நிகழும் அனைத்து மாற்றங்களுக்கும் காரணம் கிரக நிலைகள் மாறுகின்றன. நிரந்தரமாக கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நிரந்தரமாக கிரகங்கள் தனது சுழற்பட்ட பாதையில் சுழன்று கொண்டே இருக்கின்றன. சில கிரகங்கள் நேரடியாகவும் சில கிரகங்கள் பின்னோக்கியும் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்கின்றன. குறிப்பாக சூரியன் என்றைக்கும் பின்னோக்கி வருவதில்லை. அதே போன்று சந்திரனும் என்றைக்கும் பின்னோக்கி வருவதில்லை. சூரியனும் சந்திரனும் முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள், கிளாக் வைஸ் செல்லக்கூடிய கிரகங்கள். அதே போன்று அனைத்து கிரகங்களும் கிளாக் வைஸ் தான் செல்லும். ஆனால் சில நேரத்தில் வக்ரம் அடையும், ரிவர்ஸ் வரும். அது சனி கிரகமும் வக்ரம் அடையும். புதன், சுக்கிரன் இதெல்லாம் வக்ரம் அடையும். குரு, செவ்வாய் இதெல்லாம் வக்ரம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கிரகங்கள் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சூரியனுக்கு அருகாமையில் சென்றால் அது கம்பஸ்டம், எரிப்பது போல். சூரியனுக்கு அருகாமையில் சில கிரகங்கள் சென்றால் அனைத்தும் எரிக்கப்படுகின்றன. சூரியனுக்கு நேருக்கு நேராக வந்தால் வக்ரம் அடைகின்றன. ஸோ சூரியன் தான் அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி வீசுகிறார், சக்தி கொடுக்கிறார். ஒளி, வெப்பம் அனைத்தும் கொடுக்கக்கூடியது சூரிய கிரகம். அந்த சூரிய கிரகம் அனைத்திற்கும் அரச கிரகமாக இருக்கிறது. தலைவர்கள், ஜனாதிபதிகள், நாட்டு பிரதமர்கள், நாட்டு தலைவர்களெல்லாம் இது சூரிய கிரகத்தை குறிப்பிடும். சேனாதிபதிகள் செவ்வாய் கிரகத்தை குறிப்பிடும். காவல்துறை இதெல்லாம் செவ்வாய் கிரகத்தை குறிப்பிடும். வாயுப்படை அது சனி கிரகத்தை குறிப்பிடும். கப்பல் படையும் சனி கிரகத்தை குறிப்பிடும். விதமாக விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை அனைத்து துறைகள். மேலும் இந்த அணு ஆயுதங்கள், அணுகுண்டுகள், ஹைட்ரோஜன் பாம், ஆட்டம் பாம் இதெல்லாம் சூரியனுடைய சக்தி. பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் சூரியனுடைய சக்தி. ஒளி, இருட்டு என்பது ராகு கிரகம், கேது கிரகம், பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். இங்கே கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன் மீனராசியில் இருக்கிறார்கள். புதன், ராகு, செவ்வாய், சூரியன் கும்பராசியில் இருக்கிறார்கள். சந்திரனும் கேதுவும் சூரிய ராசி சிம்ம ராசியில் அமைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை.